ஓம் சாந்தி. சுயத்தை ஆத்மாவாக அனுபவம் பண்ணுங்க. மனசை ஒருநிலைப்படுத்துங்க. நான் இந்த சரீரம் அல்ல, ஆத்மா. அனுபவம் பண்ணுங்க. நான் ஒரு ஒளிப்புள்ளி ஆத்மா. நான் தூய்மையான ஆத்மா. நான் சக்திசாலி ஆத்மா. ஓம் சாந்தி. சரி, ஓகே. நம்ம இன்னைக்கு கிளாஸ்க்கு போயிடலாமா? எல்லாம் ரெடியா? போலாம்க்கா. ஓகே, தேங்க்யூ. இன்னைக்கு நாம அஷ்ட சக்திகளோட ஃபவுண்டேஷன், அடிப்படை விஷயங்களை நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். அஷ்ட சக்திகள் அப்படின்னா நம்ம நவராத்திரி பண்டிகையின் பொழுது அஷ்ட தேவிகளை பூஜிப்போம். துர்கை, பார்வதி, சரஸ்வதி, காளி, லக்ஷ்மி, இது போல நம்ம அஷ்ட தேவிகளை அன்போடு அழைப்போம். இந்த நவராத்திரி சமயத்துல நாம என்னெல்லாம் செய்வோம்னா, கண் விழிப்பது, விரதம் இருப்பது, அந்த 9 நாட்களும் தூய்மையை கடைபிடிப்பது, அந்த பண்டிகை நாள் முழுக்க சாத்வீகத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். இங்க தென்னிந்தியால இந்த கொலு வைக்கிறது, கோவில்களில் அந்த துர்கைகளுக்கு பூஜை, அந்த மாதிரி போவாங்க. வட இந்தியால அது ஒரு விரதத்துக்கான ஒரு டைம். கண் விழிப்பது, நம்ம எப்படி சிவராத்திரியில கண் விழிப்போமோ அதே போல அங்க நவராத்திரியில கண் விழித்து விரதமெல்லாம் இருப்பாங்க. சோ அந்த நாட்களில் சாத்வீகத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ரொம்ப பக்தி பாவனையோடு, ரொம்ப அன்பாக சக்திகளை அழைக்கக்கூடிய நாட்களாக அந்த நவராத்திரி பூஜைகள் நடைபெறும். இந்த அஷ்ட தேவிகள் சிவசக்திகள் எனவும் அழைக்கப்படுகின்றனர். இன்னைக்கு நாம இந்த தேவிகள் சக்திகளை நாம அழைக்கிறோம் இல்லையா? உண்மையில நாம யாரை அழைக்கிறோம்? அவர்களை நாம சக்திகள்னு சொல்றோம், அம்மான்னு சொல்றோம். மாதா அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மன், அம்மன்னா அம்மானு தானே அர்த்தம். அம்மா. ஒரு தாய் ஸ்வரூபத்துல அஷ்ட தேவிகளை வணங்குவது ஒரு வழக்கமாக இருக்கிறது. அந்த தேவிகளை அஷ்ட புஜங்களில் அஷ்ட சஸ்திரங்களோடு காண்பிக்கப்படுகிறார்கள். அவர்களோட கால்ல தேவிகளோட கால்களில் அசுரன் வதப்பட்டிருப்பான். சோ இது எல்லாமே நமக்கு என்ன கற்று தருகின்றது? இதன் மூலமாக நாம என்ன ஞானத்தை தெரிந்து கொள்ள போகிறோம்? இப்ப தேவிகளை அசுரனை வதம் செய்வது போல காட்டுறோம். இந்த தேவிகள் உண்மையிலேயே இந்த வயலன்ஸ்ல ஈடுபட்டாங்களா? அந்த கடுமையான ஹிம்சை, இதெல்லாம் இந்த தேவிகள் செய்தார்களா? உண்மையிலே இந்த தேவிகள் அசுரர்களை கொன்றார்களா? இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தம் என்ன? அந்த ஆழமான ஆன்மீக அர்த்தம் என்ன? இப்ப இந்த சக்திகளை நம்ம அழைக்கிறோம். எங்கிருந்து அவங்க வருவாங்க? எங்கிருந்து அவர்களை அழைக்கிறோம்? எந்த சக்திகளை நாம அழைக்கிறோம்? சோ இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். பாருங்க, இந்த தெய்வீக பண்புகள்,
பவித்திர தன்மை, இது எல்லாமே ஆத்மாவோட ஒரிஜினல் குவாலிட்டிஸ். ஆனா நம்ம அதை இன்னைக்கு மறந்துட்டோம். எப்ப நாம அந்த தெய்வீக தன்மையை, நான் ஆத்மா, என்னுடைய உண்மையான தன்மையே தெய்வீகம்தான், ஆத்மாவே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தான், ஆத்மாவே ஒரு டிவைன் எனர்ஜி தான். ஆனா அதை நாம மறக்கும் பொழுது காமம், கோபம், அகங்காரம், பற்று, பேராசை போன்ற இந்த விகார குணங்கள் வெளிப்பட ஆரம்பிச்சிடுது. நம்ம கிளாஸஸ்ல வந்து நிறைய இந்த மர்ஜிங் எமர்ஜிங்ன்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம். மர்ஜ் அப்படின்னா அந்த குணங்கள் உள்ள போயிடுது. எமர்ஜ்னா நம்முடைய எண்ணம், சொல், செயல்ல வெளிப்படுதுன்னு அர்த்தம். சோ இந்த விகாரங்கள் எல்லாம் வெளிப்பட ஆரம்பிச்சிடுது. தெய்வீக குணங்கள் மர்ஜ் ஆக ஆரம்பிச்சிடுது. ஏன்னா அதுதான் நம்முடைய உண்மையான குணங்கள்ன்றத நம்ம மறந்துட்டோம். அதனால விகார குணங்கள் எமர்ஜ் ஆக ஆரம்பித்து விடுகின்றன. சோ நாம என்ன செய்யணும்? நாம நம்முடைய தெய்வீக குணங்கள் விகாரங்களின் மீது ஓவர் பவர் பண்ண வைக்கணும். உதாரணமாக, நமக்குள்ள இருக்கிற அந்த தூய்மை, பவித்திர தன்மை என்பது நம்முடைய அகங்காரத்தின் மீது ஆதிக்கம் செலுத்த வேண்டும், ஓவர் பவர் பண்ணணும். சோ இப்படி ஒரு விஷயத்தை எப்படி ஒரு சித்திரமாக காண்பிக்க முடியும்? அதாவது நமக்குள்ள இருக்கிற தெய்வீக பண்புகள் நமக்குள்ள இருக்கிற விகாரங்களின் மீது ஆதிக்கம் செலுத்தி அழிப்பது, அந்த ஓவர் பவர் பண்றது, இதை எப்படி வந்து சித்திரமாக காண்பிக்க முடியும்? அப்படின்னா விகாரங்களை எப்படி காண்பிக்க முடியும்? இப்ப உதாரணமா, ஒரு இடத்துல வந்து நோ ஸ்மோக்கிங் ஜோன், இந்த இடத்துல புகை பிடிக்க கூடாதுன்னா அதை சித்திரமா காமிப்பாங்கல்ல. ஒரு சிகரெட்டோட படம் போட்டு அதன் மேல ஒரு கிராஸ் போடுவாங்க. அதே போல ஒரு இடம் வந்து டேஞ்சர், ஆபத்து, இந்த டிரான்ஸ்ஃபார்மர், எலக்ட்ரிக்கல் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கிற இடத்துல எல்லாம் என்ன போடுறாங்க? ஒரு டேஞ்சர் சிம்பல் போடுவாங்க. அதாவது ஒரு மண்டை ஓட்டை வரைந்து அதன் மீது ஒரு கிராஸ். ஆனா அது உண்மையிலேயே மண்டை ஓடு கிடையாது இல்லையா? அதாவது ஆபத்து என்பதை சிம்பாலிக்காக மண்டை ஓடாக காமிச்சிருப்பாங்க. அதே போல அசுரர்கள், இது எல்லாமே நமக்குள்ள இருக்கிற விகார குணங்களின் சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன். இப்ப வந்து தேவியோட காலில் காட்டப்படுகின்ற அந்த அசுரன் வந்து ஒரு பிசிக்கலான அசுரன் கிடையாது. அது எல்லாமே நமக்குள்ள இருக்கிற அசுர குணங்கள், நமக்குள்ள இருக்கிற அந்த நெகட்டிவிட்டிஸ், நமக்குள்ள இருக்கிற தவறான பழக்க வழக்கங்கள், நமக்குள்ள இருக்கிற பலவீனங்கள், நமக்குள்ள இருக்கிற விகாரங்கள், பொறாமை, வெறுப்பு, காயப்படுவது, நிராகரிப்பு தன்மை உணர்வது, மேனிப்புலேஷன், மற்றவர்களை அடக்கி ஆள நினைப்பது, டாமினேட் பண்ண நினைப்பது, இந்த மாதிரி அந்த விகார குணங்களோட லிஸ்ட் வந்து ரொம்ப பெருசு. ஏன்னா நாம நம்ம மீது ஒரு கவனம் வைக்கல அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற அந்த அசுரர்கள் விழித்து விடுகிறார்கள். இப்ப வந்து நமக்குள்ள இருக்கிற தெய்வீக தன்மைகளை வெளிப்படுத்த வேண்டிய டைம் வந்துடுச்சு. இந்த மாதிரி தெய்வீக தன்மைகள் எமர்ஜ் ஆகும் பொழுது விகார குணங்கள் தானாகவே மர்ஜ் ஆகிவிடும். இது வந்து ஒரு ஈக்குவேஷன். இதெல்லாம் வந்து ஆன்மீக விதிகள், நம்ம ஞாபகத்துல வச்சுக்க வேண்டியது. இந்த அடிப்படையில தான் நம்முடைய பயணம் இருக்க போகுது. என்ன சொல்றோம்? நமக்குள்ள இருக்கிற அந்த தெய்வீக குணங்கள் எமர்ஜ் ஆனால் அந்த விகார குணங்கள் தானாகவே மர்ஜ் ஆகிவிடும். விகார குணங்கள் எமர்ஜ் ஆச்சுன்னா அந்த தெய்வீக தன்மைகள் தானாகவே மர்ஜ் ஆகிடும். ஏன்னா ஒரு சமயத்தில் ஒரு வகையான சமஸ்காரம் தான் வெளிப்படும். இப்போ ஒருத்தரோட தொடர்புல வரோம், அவங்க கூட பேசுறோம். அப்ப அந்த நேரத்துல ஏதாவது ஒரு வகை குணம் தான் வெளிப்படும். ஒன்று தெய்வீக குணமாக இருக்கும், இல்லைன்னா அசுர குணமாக இருக்கும். சோ அட் அ டைம் ஒரு விதமான சமஸ்காரம் தான் வெளிப்படும். அந்த வெளிப்படுவது அப்படிங்கறத தான் நாம அவேக்கனிங் அப்படின்னு சொல்றோம். அந்த குணம் அவேக்கன் ஆகுது அப்படின்னு அர்த்தம். சோ தேவிகளை அழைப்பது, இன்வோக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த தேவிகளை அழைப்பது அப்படின்னா
நம்முடைய தெய்வீகமான குணங்களை அழைப்பதுன்னு அர்த்தம். தேவிகளை மேல இருந்து நம்ம அழைக்கிறோம் அப்படி அர்த்தம் கிடையாது. நம்ம இத்தனை நாட்களாக பார்த்தோம் இல்லையா? தேவிகள் அப்படின்னா தேவதைகள் சத்தியுகத்தில் வாழ்ந்த தெய்வீக குணம் கொண்ட மனிதர்கள். இந்த பூமி தான் ஸ்வர்க்கமாக இருந்த சமயத்தை நம்ம சத்தியுகம்னு சொல்றோம். சோ ஸ்வர்க்கம்ங்கிறது பூமியை தாண்டி வெளியில எங்குமே கிடையாது. அப்ப அந்த தேவிகளை நாம அழைக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? மேல இருந்து வெளியில இருந்து அழைப்பது கிடையாது. நமக்குள்ள இருக்கிற தெய்வ தன்மைகளை, அந்த தெய்வீக பண்புகளை அழைப்பது தான் தேவிகளை அழைப்பது போல நாம காமிச்சிருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு ஆத்மாவுக்குள்ளேயும் டிவினிட்டியும் இருக்கும், வைசஸும் இருக்கும். ஒவ்வொரு ஆத்மாவுக்குள்ளேயும் தெய்வீக தன்மைகளும் இருக்கும், விகார குணங்களும் இருக்கும். தேவியும் உள்ள இருக்கா, அசுரனும் உள்ள இருக்கான். இதத்தான் ஒரு கிளாஸ்ல கூட சிஸ்டர் சொன்னாங்கல்ல, கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான். சிலருக்கு வெளியே கடவுள் உள்ள மிருகம் இருக்கும். சிலருக்கு வெளியே மிருகம் தெரியும், உள்ள கடவுள் மறைஞ்சிருப்பார். அதாவது அந்த குணங்கள். அப்ப நாம என்ன பண்ணணும்? மிருகத்தை கொன்று கடவுளை வளர்க்க வேண்டும். அதாவது மிருகம் போன்ற அந்த அசுர குணங்களை அழித்து தெய்வீக குணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். இப்ப நாம இந்த தேவிகளை எல்லாம் எப்படி வணங்குறோம், எப்படி மகிமைகள் பாடுறோம்? அவங்க எல்லாருமே 16 கலைகள் நிரம்பியவர்கள், சர்வ குணங்கள் சம்பன்னமாக இருப்பவர்கள். சம்பன்னம்னா என்ன? முழுமையாக இருப்பவர்கள். அவர்கள் அஹிம்சையை பரம தர்மமாக கொண்டு வாழ்ந்தவர்கள். அப்ப யாரு அகிம்சையை தர்மமாக கொண்டவர்களோ அவங்களை எப்படி நம்ம இம்சை செய்பவர்களாக காட்ட முடியும்? கருணை வடிவமான தேவிகள் எப்படி கொடூரமான கொலைகளை செய்ய முடியும்? பாருங்க, தேவிகளை எப்படி காமிச்சிருக்காங்க? 8 புஜங்களோடு. புஜங்கள்னா என்ன? கரங்கள். 8 புஜங்களோட தேவிகளை காமிச்சிருக்காங்க. இப்போ ஒரு குழந்தை 2 கைகளுக்கு பதிலாக 3 கையோட பிறந்துட்டா கூட நம்ம என்ன பண்ணுவோம்? முதல்ல டாக்டர் கிட்ட சொல்லி சர்ஜரி பண்ணி அந்த 3வது அந்த கைகளை ரிமூவ் பண்ணதான் நம்ம சொல்லுவோம். இந்த 8 புஜங்கள் என்பது அப்படியே நம்ம எடுத்துக்க கூடாது, லிட்ரலி நம்ம எடுத்துக்க கூடாது. அது ஒரு பிசிக்கல் ஆர்ம். அதாவது தேவிக்கெல்லாம் உண்மையிலேயே 8 கரங்கள் இருந்தது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க கூடாது. அந்த 8 கரங்களும் 8 சக்திகளுடைய அடையாளம். ஒரு ஆத்மா தனக்குள்ள இருக்கிற அந்த அஷ்ட சக்திகளை பயன்படுத்தி தனக்குள்ள இருக்கிற அந்த தெய்வீக குணங்களை எமர்ஜ் செய்வது. இததான் நம்ம தேவிகளுக்கு 8 கரங்களாக காமிச்சிருக்கோம். சோ ஒவ்வொரு ஆத்மாவும் இந்த தெய்வீக குணங்கள், விகார குணங்கள் ரெண்டுமே தனக்குள்ள வச்சிருக்கு. சோ இந்த அஷ்ட சக்திகள் இந்த தெய்வீக குணங்களை வெளிப்பட செய்து விகார குணங்களை மர்ஜ் பண்ண உதவுகின்றது. இந்த புஜங்கள் எல்லாமே சக்திகளுடைய ரெப்ரசன்டேஷன். ஒவ்வொரு புஜமும் ஒரு சக்தியை குறிக்கின்றது. இப்ப நம்ம யாராவது ஒருத்தர் ரொம்ப சக்திசாலியா இருக்கிறாரு, ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னா எப்படி காமிப்போம்? கரங்களை தானே காமிப்போம். அட்வர்டைஸ்மெண்ட்ல எல்லாம் வரும் இல்லையா? பூஸ்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி அப்படின்னு அந்த பையன் கையை காமிக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அதாவது நம்ம கைகளை காமிப்போம். இப்போ ஒருத்தர்கிட்ட ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறதா இருந்தா தன்னுடைய புஜங்களை தட்டி காமிச்சு சண்டைக்கு வா அப்படின்னு கூப்பிடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ரொம்ப பவர்ஃபுல். சோ இந்த புஜங்கள் என்பது சிம்பாலிக்காக சக்தியை குறிக்கின்றது. இப்ப தேவிகளை பார்க்கும் பொழுது தேவியோட ஒவ்வொரு புஜமும் ஒரு ஆயுதத்தோடு காண்பிக்கப்படும். அது என்ன ஆயுதம்? அது ஞானத்தின் ஆயுதம், ஞானத்தின் ஆயுதங்கள், ஞானத்தின் அஸ்திரங்கள். அதனால்தான் சரஸ்வதி பூஜை பண்ணும் பொழுது ஆயுத பூஜை பண்ணுவாங்க. சரஸ்வதினா ஆன்மீக ஞானத்தின் அடையாளம் இல்லையா? அப்போ ஆன்மீக ஞானம் கிடைக்கும் பொழுது நமக்கு ஆயுதங்கள் கிடைக்கின்றன, அஸ்திரங்கள் கிடைக்கின்றன. இப்ப பாருங்க, நமக்கு
இந்த ஞானத்தின் மூலமாக பல அஸ்திரங்கள் கிடைக்கின்றன. அதன் கூடவே நாம நமக்குள்ள இருக்கிற அந்த அஷ்ட சக்திகளையும் பயன்படுத்தும் பொழுது, மறுபடியும் சொல்றேன், ஞான அஸ்திரங்களோடு சேர்ந்து நமக்குள்ள இருக்கிற அந்த 8 விதமான சக்திகளை பயன்படுத்தும் பொழுது அந்த தெய்வீக குணங்கள் எமர்ஜ் ஆக ஆரம்பிக்கும். புரியுதுங்களா எல்லாருக்கும்? கிளியரா இருக்கா? இந்த ஞான அஸ்திரங்களோடு சேர்ந்து நமக்குள்ள இருக்கிற அந்த அஷ்ட சக்திகளையும் பயன்படுத்தும் பொழுது அந்த தெய்வீக குணங்கள் உள்ள இருக்கு பாருங்க, அது எல்லாமே வெளிப்பட ஆரம்பிக்கும். எப்ப அந்த தெய்வீக குணங்கள் எமர்ஜ் ஆக ஆரம்பிக்குதோ அப்ப என்ன மர்ஜ் ஆக ஆரம்பிக்கும் சொல்லுங்க? என்ன மர்ஜ் ஆக ஆரம்பிக்கும்? அசுர குணங்கள். ஆஹ் எல்லாருக்கும் புரியுதுங்களா? தெய்வீக குணங்கள் எமர்ஜ் ஆக ஆரம்பிக்க ஆரம்பிக்க அந்த பலவீனங்கள் அசுர குணங்கள் மர்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். அதனாலதான் நம்ம யோகத்துல அந்த தூய்மை, சாந்தி, அன்பு, மகிழ்ச்சி இது எல்லாமே நம்ம அனுபவம் செய்ய முயற்சி பண்றோம். நம்முடைய ராஜயோக தியான பயிற்சியில அதை தானே நம்ம செய்யறோம். ஏதாவது ஒரு குணம் அனுபவம் செய்ய ஆரம்பிக்கிறோம். சோ நாம எதை அனுபவம் செய்யறோமோ அது எமர்ஜ் ஆக ஆரம்பிக்கும். எந்த குணத்தை நாம அனுபவம் செய்யறோமோ அது எமர்ஜ் ஆக ஆரம்பிக்கும். எமர்ஜ்னா என்ன? கீழே இருந்து மேல வர்றது. ஓகேவா? சோ நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த தெய்வீக குணங்களை அனுபவம் செய்ய ஆரம்பிக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த பலவீனமான குணங்கள், இந்த விகாரமான குணங்கள் தானாகவே மெர்ஜ் ஆக ஆரம்பித்து விடும். சோ இந்த 8 புஜங்களை உடைய தேவி அப்படின்னா அஷ்ட சக்திகளை உடைய ஆத்மான்னு அர்த்தம். 8 புஜங்களை உடைய தேவினா அஷ்ட சக்திகளை உடைய ஆத்மான்னு அர்த்தம். இப்ப நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இந்த அஷ்ட சக்திகளை புரிந்து கொண்டு அதை பயன்படுத்தும் முயற்சியில இருக்கும். சகித்துக் கொள்ளும் சக்தி, ஏற்றுக்கொள்ளும் சக்தி, ஒத்துழைக்கும் சக்தி, இந்த எல்லா சக்திகளும் நமக்குள்ளே எல்லையற்றதாக இருக்கின்றது. அபண்டன்ஸ் சொல்லுவாங்கல்ல, அபண்டன்ஸ் எல்லையற்றதாக நமக்குள்ள இந்த சக்திகள்லாம் இருக்கு. ஆனா நமக்கு அதெல்லாம் தெரியவே இல்லை. புரியுதுங்களா? இது வரைக்கும் எல்லாருக்கும் கிளியரா இருக்குங்களா? இல்ல இருக்கு மேடம். ஓகே. இந்த சக்திகள் எல்லாமே நமக்குள்ள எல்லையற்றதாக இருக்கு, அபண்டன்ஸா இருக்கு. ஆனா நாம என்ன சொல்றோம்? எனக்கு சக்தியே கிடையாது. இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்றோம்ல. என்னால எல்லார் கூட எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாதுப்பா. என்னாலெல்லாம் பொறுமையா இருக்க முடியாது. அப்படியே நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதா இருந்தா கூட நான் மட்டுமே எப்பொழுதுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுமா? நான் மட்டுமே தான் எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுமா? இப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாம் நம்ம கேட்கிறோம். சோ இந்த மாதிரி நாம திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது நம்முடைய சக்திகள் குறைகின்றன. இதுவும் ஒரு ஆன்மீக விதி. எப்ப நாம எனக்குள்ள சக்தியே இல்ல, என்னால பண்ண முடியாது, நான் செய்ய மாட்டேன், நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டேன், நான் பொறுமையா இருக்க மாட்டேன், நான் சகிச்சுக்க மாட்டேன், இப்படிலாம் சொல்லும் பொழுதே அந்த சக்திகள் குறைய ஆரம்பிக்குது. இது எவ்வளவு பெரிய ரிஸ்க் பாருங்க. ஆனா நம்முடைய ராஜயோக தியானத்துல பாருங்க, என்கிட்ட இருக்கு, என்கிட்ட இருக்கு அப்படின்னு தானே சொல்றோம். உண்மையில நான் இப்போ எனக்குள்ள அவ்வளவு சாந்தி இல்லை. ஆனா என்ன சொல்றோம்? நான் சாந்த சொரூபமான ஆத்மா, நான் மகிழ்ச்சியால் நிறைந்திருக்கிறேன். அப்படி சொல்லும் பொழுது அந்த குணங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும். அதே நாம எனக்கு நிம்மதியே கிடையாது, ம், எனக்கு வாழ்க்கையில சந்தோஷமே கிடையாது இப்படியே சொல்ல ஆரம்பிச்சோம்னா அந்த குணங்கள் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். அதனால ரொம்ப கவனமாக இருந்து நம்ம யோசிக்கணும், கவனமாக பேசணும். சோ எப்ப நம்ம நமக்குள்ள சக்திகள் இல்ல, குறைவா இருக்குன்னு சொல்றோமோ அந்த நொடியே சக்தி குறையுது. அதாவது சக்தி என்பது எப்ப நம்ம யூஸ் பண்றோமோ அப்ப அது அதிகரிக்கும். அதனாலதான் நம்ம சக்திகளை இன்வோக் பண்றோம். சக்திகளை நாம
அன்போடு அழைக்கிறோம். இப்ப புரியுதுங்களா? பக்தியில நாம சக்திகளை அழைப்பது. இப்ப பூஜை செய்யறதுன்னா என்ன அர்த்தம்? அஹ், நவராத்திரியில ஒவ்வொரு நாளும் ஒரு தேவியை அழைக்கிறோம். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சுண்டல் செய்யறது, அவங்களுக்கு அலங்காரம் பண்றது. அதனுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னா, நமக்கு உள்ள இருக்கிற அந்த சக்திகளை நாம மேலே கொண்டு வருகிறோம். அதுதான் நம்ம என்ன பண்ணிட்டோம், வெளியே இருந்து சக்தி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டோம். சோ இந்த சக்திகளை எல்லாம் நமக்குள்ள இருந்து எமர்ஜ் பண்றதுக்கு நம்ம என்னவெல்லாம் செய்ய வேண்டும்? சோ முதல்ல வந்து நாம ஒரு லட்சியத்தை வைக்கணும். அஹ், அஷ்ட சக்திகள் நமக்குள்ள இருந்து வெளிப்படணும், தெய்வீக குணங்கள் எமர்ஜ் ஆகணும் அப்படின்னா முதலில் நாம செய்ய வேண்டியது லட்சியம். அந்த லட்சியம் எப்படி இருக்கணும்னா மிக உயர்ந்த லட்சியமாக இருக்கணும். ஓகேவா? இப்ப நம்ம ராஜயோகத்துல லட்சியம் வைங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய லட்சியம் என்னவாக இருக்கும்? ஏன்னா இதை நம்ம என்ன சொன்னோம் நேத்து, இது ரொம்ப பிராக்டிக்கல் கிளாஸ். சும்மா இப்படி காதுல வாங்கிட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கான வகுப்பு கிடையாது. இன்னில இருந்து நம்ம பிராக்டிக்கல் கிளாஸ்க்கு வந்துட்டோம். சொல்லுங்க ஒவ்வொருத்தரும், உங்களுடைய லட்சியம் என்ன ராஜயோகத்துல? ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. சத்தியுகத்துக்கு போறோம். சத்தியுகத்துக்கு போகணும். அப்புறம் வேற யாராவது? ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க. சத்தியத்துல லட்சுமி நாராயணராக பிறக்க வேண்டும். சத்தியுகத்துல லக்ஷ்மி நாராயணரோட பதவியை அடையணும். அப்புறம் மத்தவங்க எல்லாம்? சத்தியுகத்துக்கு போகணுங்க. ஆத்மாவை தூய்மை பண்ணணும். நம்ம அவகுணங்களை எல்லாத்தையுமே கழிக்கணும். அதாவது நிர்விகாரி, சம்பூர்ண நிர்விகாரி ஆகணும்னு சொல்றாங்க. இது நல்ல லட்சியம். இப்போ நம்ம வந்து எந்தவித கஷ்டமான 48 50 கிளாஸ் வரைக்கும் கேக்குறோம். இதுல நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய நாடகம், அந்த நாடக சக்கரம் இதெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க. அதாவது ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது. நாம ஆத்மாக்கள் நடிகர்கள். இந்த கால சக்கரத்துல நம்ம தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே இருக்கோம். பரந்தாமத்துக்கு போறோம், மறுபடியும் சத்தியுகத்துக்கு கீழே வரோம். 5000 வருடங்கள் நம்ம சுகம் துக்கம், முக்கால் பாகம் சுகம், கால்வாசி துக்கம், இப்படிப்பட்ட ஒரு நடிப்பு நடிக்கிறோம். மறுபடியும் தூய்மையாகி மேல போறோம். இதுதான் நம்முடைய காலச்சக்கரம். ஓகேங்களா? அப்ப நாம வந்து இந்த ராஜயோகத்துல லட்சியம் வைக்கும் பொழுது அந்த தேவதை ஆவது, அஹ், அந்த தேவதைக்கு என்னெல்லாம் சொல்றோம் நம்ம? சர்வ குணங்கள் நிறைந்தவர்களாக ஆகணும், சம்பூர்ண நிர்விகாரியாக ஆகணும், 16 கலைகள் நிரம்பியவர்களாக ஆகணும், சத்தியுகத்துல அந்த 9 லட்சத்துல வரணும், வெற்றிமணி மாலையில வரணும். இப்படி உங்களுக்கு தெரிஞ்ச புரியுற மாதிரி ஒரு லட்சியம் வைங்க. ஏன்னா நீங்க இந்த விஷயத்துல எந்த லட்சியம் வைத்தாலும் அது எல்லாமே நம்ம கண்டிப்பாக அது நடக்கும். இப்போ நீங்க பேசிக் கோர்ஸ்ல நீங்க தெரிஞ்சுக்கிட்ட இந்த விஷயங்களை வச்சு நம்ம இந்த லட்சியங்களை கொடுக்கறோம். இன்னும் நீங்க அட்வான்ஸ் கோர்ஸ் கேட்க கேட்க, முன்னாடி ஒரு தடவை மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல, தர்மராஜபுரியில தண்டனை வாங்கி தூய்மையாவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலை எனக்கு வரவே கூடாது. அது கூட ஒரு லட்சியம் தான். அது போல நீங்க உயர்ந்த லட்சியமாக வைக்கணும். நம்ம வைக்கிற லட்சியம் நமக்கு புரியணும். அப்பதான் நம்ம அதை அடையவும் முடியும். விளங்குதுங்களா? சோ மத்தவங்க எல்லாம் சொல்லுங்க. எல்லாரும் லட்சியம் டிசைட் பண்ணிட்டீங்களா? நான் நல்லது செய்யணும், நல்லது நினைக்கணும், நல்ல ஆத்மாங்க ஆகணும். அதுதான் தேவதை. நீங்க நல்லதையே நினைக்கணும். எண்ணம் சொல் செயல் நல்லதாக மட்டுமே இருக்கணும்னா அதுதானே தெய்வீக பண்புகள் இருந்தா தானே அப்படி நடக்க முடியும். அதுதானே நம்ம தேவதை ஆவதுன்னு சொல்றோம். கரெக்ட்டுங்களா? கரெக்ட். ஆஹ் சோ இப்போ நான் கேட்கறது கரெக்ட் தானே மேம்? கரெக்ட். அதுதான் நம்ம வார்த்தை வந்து, நான் தேவதையா, நான் ஆத்மா தேவதையாகணும்னு அர்த்தம். அதுதான் நான் எண்ணம், எண்ணம் சொல் செயல் எல்லாமே மற்றவர்களுக்கு நன்மை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். அதோட அர்த்தம் அதுதான். ஓகேங்களா? சோ எல்லாருமே எல்லாருமே கண்டிப்பாக லட்சியத்தை வைங்க. ஏன்னா இந்த லட்சியம் வைக்கலனா இந்த அஷ்ட சக்திகள் வேலை பண்ணாது. என்ன நடக்கும்னா நம்ம மாயை கிட்ட தோத்து போயிடுவோம். அதனால இது ரொம்ப முக்கியம். நீங்க எல்லாம் நேத்து என்ன சொன்னீங்க? அஷ்ட சக்திகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா போதாது, அது என்னுடையதாக ஆகணும்னு சொன்னீங்க. அப்ப அதற்கு முதல் ஸ்டெப் லட்சியத்தை வைப்பது. யாருக்காவது லட்சியம் வைக்கிறதுல ஏதாவது குழப்பம் இருக்கு, சந்தேகம் இருக்குன்னா இப்பவே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? எல்லாரும் லட்சியம் வச்சுட்டீங்களா? சோ நீங்க வைக்கக்கூடிய அந்த லட்சியம் என்பது மிகவும் உயர்ந்ததாக இருக்கணும். அது வந்து
எல்லைக்குட்பட்டதாக இருக்கக்கூடாது. இந்த பிறவியில இதெல்லாம் நல்லா நடந்தா போதும். அதுனா எல்லைக்குட்பட்டது. எல்லைக்கு அப்பாற்பட்ட லட்சியம் வைங்க. எல்லைக்கு அப்பாற்பட்டதுன்னா என்ன அர்த்தம்? நமக்கு தெரியும் 5000 வருடங்கள் இந்த நாடகத்துல இருக்கு. அப்ப நம்ம அதிகபட்சம் 84 பிறவிகள் எடுப்போம். இப்ப சிவ பரமாத்மா என்ன சொல்றாருன்னா, நீங்க உங்க சௌபாகியத்தை வெறும் 21 பிறவிகளுக்காக மட்டுமல்ல, 50 60 பிறவிகளுக்கு கூட நீங்க எடுத்து செல்ல முடியுங்கிறார். யோசிச்சு பாருங்க, நம்ம எப்பவாவது நினைச்சு பார்த்திருப்போமா? மேக்சிமம் என்ன சொல்லுவோம்? அடுத்த பிறவி நல்லா இருக்கணும், அவ்வளவுதான் நம்முடைய லட்சியமாக இருந்தது. ஆனா சிவபாபா என்ன சொல்றாரு? நீங்க விரும்பினால் 50 60 பிறவிகளுக்கான சௌபாகியத்தை இங்கே சம்பாதிக்க முடியுங்கிறார். இது எவ்வளவு பெரிய குட் நியூஸ்! ஆமாவா இல்லையா சொல்லுங்க? ஆமாமே. ஆ, ஆமாக்கா. ஆ. அப்போ ஆமா மேம். உங்களோட லட்சியம் வந்து ரொம்ப உயர்ந்ததாக இருக்கணும். இப்ப கூட சத்தியுகத்துக்கு நான் வரணும் அப்படின்னு நினைக்க கூடாது. சத்தியுகத்துல வந்து 1250 வருடங்கள் இருக்கு. ஒரு பாதி வருடங்கள் போனதுக்கு அப்புறம் கூட நம்ம சத்தியுகத்துக்கு வரலாம். அப்போ அது ஓகேவா? பாதி சொர்க்கத்தை இழந்துட்டு பாதி சொர்க்கத்தை மட்டும் அனுபவம் பண்ணா ஓகேவா? சத்தியுகத்துக்கு வரணும்னு சொன்னவங்க யோசிங்க. சோ அந்த லட்சியம் வந்து ரொம்ப தெளிவா இருக்கணும். சத்தியுகத்தோட முதல் நாள்ல இருந்தே நான் வரணும், அதிலும் உயர்ந்த பதவி அடையணும். இப்போ நம்ம வந்து நீங்க வேறு விதமான ஆன்மீக வகுப்புகள் கேட்டுட்டு வந்தவங்களா இருந்தா அந்த பதவி ஆசையெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க அப்படி கிடையாது. இங்க வந்து இந்த வெளி உலகத்துல சொல்றாங்க பாருங்க, அந்த மாதிரி அர்த்தம் இல்ல. ஆத்மா தன்னுடைய உயர்ந்த அதிகபட்ச உயர்ந்த நிலைக்கு போறதுதான் அந்த உயர்ந்த பதவி அப்படின்னு சொல்லப்படுது. பாருங்க, லக்ஷ்மி நாராயணரோட பதவி யாருக்கு வேணாலும் கிடைச்சிருமா? அந்த அளவுக்கு அந்த ஆத்மா குவாலிஃபைடா இருக்கணும் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு நான் தகுதியை வளர்த்துக்கணும்னு அர்த்தம். அதனால சத்தியகத்தோட ஆரம்பத்திலேயே நான் வரணும், உயர்ந்த பதவியை அடையணும் அப்படிங்கிற மாதிரி உயர்ந்த லட்சியத்தை நம்ம வைக்கலாமா? வைக்கலாமா? அது பேராசையா? என்ன நினைக்கிறீங்க? வைக்கலாம்க்கா. வைக்கலாம் மேம். வைக்கலாம்க்கா. ஆஹ் பாருங்க, இப்போ குழந்தைகள்லாம் படிக்கிறாங்க. நம்ம பார்த்து கேக்குறோம், நீ என்னவா ஆக போற? ஒரு குழந்தை சொல்லுது, நான் ஐஏஎஸ் படிச்சு பெரிய கலெக்டர் ஆக போறேன். ஒரு குழந்தை சொல்லுது, நான் டிரைவர் ஆக போறேன். ஒரு குழந்தை சொல்லுது, நான் டீச்சர் ஆக போறேன். ஒரு குழந்தை சொல்லுது, நான் பேங்க் ஆபீசர் ஆக போறேன். சோ யார் யாரு என்ன லட்சியம் வைக்கிறாங்களோ அதற்கேற்ற மாதிரி தானே அந்த உழைப்புங்கிறது இருக்கும். அதனால வைக்கிற லட்சியத்தை மிக உயர்ந்ததாக வையுங்கள். ஆஹ் இப்ப பாருங்க, இந்த ஒரு பிறவி, இந்த ஒரு வாழ்க்கை அப்படின்னா அது எல்லைக்குட்பட்டதாக போகுது. நான் பல பிறவிகளுக்கு வேண்டிய சௌபாகியத்தை அடைகிறேன் அப்படின்னா அந்த ஆத்ம உணர்வு வருது பாருங்க. நான் ஆத்மா எப்பொழுதுமே இருக்கேன். நான் ஆத்மா எப்பொழுதுமே இந்த பிறப்பிறப்பு சக்கரத்துல இருக்கேன். அப்ப நான் வந்து சௌபாகியத்தை சம்பாதிக்கிற அந்த ஒரு உயர்ந்த லட்சியத்தை நம்ம வைக்கணும். ஓகேவா? எவ்வளவு ஹையஸ்டா இருக்கோ அதுதான் லாங்கஸ்டா இருக்கும். அதாவது ஒரு கட்டடம் ரொம்ப உயரமா இருக்குன்னு வைங்க, அப்ப அந்த கட்டடத்தோட நிழல் தரையில படுதுன்னா அது லாங்கஸ்டா இருக்கும்ல. ஒரு சின்ன கட்டடம் உயரம் ரொம்ப குறைவா இருக்குன்னா அதனுடைய நிழல் கூட ரொம்ப சின்னதா தான் இருக்கும், ரொம்ப தூரத்துக்கு அது போகாது. அதே உயர்ந்த கட்டடம்னா அது போல. இது ஒரு வெறும் உதாரணத்துக்காக சொல்றோம். நம்முடைய லட்சியம் எவ்வளவு ஹையஸ்டா இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம பல பிறவிகளுக்கான சௌபாகியத்தை ஈட்ட முடியும். இந்த லைன் புரியுதுங்களா எல்லாருக்கும்? ஹையஸ்ட் லட்சியம் தான் லாங்கஸ்ட், அதாவது நீண்ட காலத்துக்கு வாழ்க்கை பயணத்துல வரும். இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதுங்களா? ஆஹ் ஓகே. ஏன்னா இந்த சங்கம யுகத்துல இந்த பிராமண பிறவி, இந்த பிராமணன்றத பத்திலாம் நம்ம ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இது ஆத்மாவை குறித்த விஷயம். இந்த சங்கம யுகத்துல இந்த பிராமண பிறவி என்பது மிகவும் ப்ரெஷியஸ், விலை மதிப்பில்லாதது. இந்த சங்கம யுகத்தோட ஒவ்வொரு நொடியும் வைர நொடிங்கிறார். இது பல பிறவைகளுக்கான பாக்கியத்தை சம்பாதிக்கும் நேரம்ங்கிறார். இது ரொம்ப சிம்பிளா சொல்றதானா ஜாக்பாட், ஜாக்பாட் அடிக்கிற நேரம் இது. அதனால உயர்ந்த லட்சியம் வைங்க. சோ நமக்குள்ள இருக்கிற தெய்வீக குணங்கள் வெளிப்படுத்துவதற்கு நம்ம என்னென்ன படிகள்னு பார்க்கும் பொழுது முதல் படி உயர்ந்த லட்சியத்தை வைப்பது. இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் கிளியர். அடுத்தது கண் விழித்தல். இப்போ இந்த பண்டிகை எல்லாம் பாருங்க, என்ன பண்ணுவாங்க? ஏதோ ஒரு லட்சியத்தோட தான் அந்த பூஜை எல்லாம் செய்வாங்க. சும்மாவே எய்ம்லெஸ்ஸா எந்த பூஜையும் பண்ண மாட்டாங்க இல்லையா?
அப்ப அந்த லட்சியம் என்ன, அதனுடைய அர்த்தத்தை நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது வந்து கண் விழிப்பது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வட இந்தியாவுல எல்லாம் நவராத்திரியில கண் விழிப்பாங்க. நமக்கு கூட சில பண்டிகைகள்ல அந்த கண் விழிப்பது அப்படிங்கிறது இருக்கு. இந்த ஏகாதசி அந்த மாதிரி நாட்கள்ல கூட கண் விழிக்கிறது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? சோ இந்த கண் விழித்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவேக்கனிங், அதாவது விழிப்பு நிலையில் இருப்பது. இப்ப பாருங்க, நவராத்திரியில எதற்காக ராத்திரியில கண் விழித்து தேவியை நினைக்கணும்? ஏன் வந்து பகல் நேரத்துல நினைக்க கூடாது? ஏன் வந்து பகல் நேரத்துல அந்த தேவிக்கு மகிமைகள் பாடக்கூடாது? அப்படின்னா என்ன அர்த்தம்னா விழித்திருப்பது. விழித்திருப்பதுனா ராத்திரியில கண்ணை விழித்திருப்பது கிடையாது. அதாவது ராத்திரி நேரம் அப்படின்னா இருள்னு அர்த்தம். அறியாமை என்ற இருள். அந்த அறியாமை என்ற இருளில் இருந்து நாம விழிப்பு நிலைக்கு வருவது. இன்னைக்கு உலகம் பாருங்க, இந்த கலியுகத்தோட அறியாமைன்ற ஆழ்ந்த இருள்ல இருக்கு. எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, இது ஒரு வாழ்க்கைதான், இந்த ஒரு வாழ்க்கைதான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா நாம என்ன சொல்றோம், ஆத்மாவுக்கு அழிவே இல்லை, ஆத்மா எப்பொழுதுமே வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றோம். அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, என்ன கிடைச்சாலும் அது வந்து லக்குன்னு நினைக்கிறாங்க, அதெல்லாம் வந்து அதிர்ஷ்டம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா நாம என்ன சொல்றோம், எதுவுமே அதிர்ஷ்டம் கிடையாது. எது நம்முடைய தெய்வீக குணங்கள் நமக்கு சௌபாகியத்தை தருது, நம்முடைய அசுர குணங்கள் நமக்கு துர்பாகியத்தை தருதுன்னு சொல்றோம் இல்லையா? மேம், ஓ இது ஆ, ஹையஸ்ட் நமக்கு ஆத்மாக்கு ஹையஸ்ட்னா என்ன மேடம்? அது பதவி என்ன பதவி மேடம்? ஆத்மாக்கு ஒண்ணும் கிடையாதா? அதுதான் ஆத்மாவோட உயர்ந்த பதவினா அந்த தேவதை ஆவதுதான். சத்தியுகத்துல முதல் பிறவியில உயர்ந்த பதவியை அடைவதுதான் ஆத்மா ஹையஸ்ட் ஃபார்முக்கு போறது. இப்ப பாருங்க, ஓ, இப்போ எம்பிபிஎஸ் படிக்கிறாங்கன்னா யாருக்கு அந்த சீட் கிடைக்கும்? ஹையஸ்ட் மார்க் வாங்குறவங்களுக்கு தானே கிடைக்கும். ஆமா. இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம்லாம் எழுதுறாங்க, யாருக்கு அந்த போஸ்ட் கிடைக்குது? ஹையஸ்ட் மார்க். அந்த மெயின் எக்ஸாம், ப்ரிலிமினரி, இன்டர்வியூ, குரூப் டிஸ்கஷன் எல்லாத்துலயும் ஹையஸ்ட் வாங்கினவங்களுக்கு தானே ஹையஸ்ட் போஸ்ட் கிடைக்கும். அது போல இந்த ஆத்மா தன்னுடைய குணங்களில் ஹையஸ்டா இருக்கிறது தான் ஹையஸ்ட் போஸ்டா அங்க கிடைக்குது. அப்ப ஹையஸ்ட் போஸ்ட்னா அது வந்து நம்ம பொதுவாக உலகத்துல சொல்லுவாங்க பாருங்க, பதவி ஆசை இருக்கக்கூடாது, அந்த அர்த்தம் கிடையாது. புரியுதுங்களா? ஏன்னா இப்ப கலியுகத்துல எல்லாம் உயர்ந்த பதவினா அதுல பிரச்சனைகள் தான் அதிகமாக இருக்கு, பணமே நமக்கு பிரச்சனையாக மாறுது. ஆனா சத்தியுகத்துல அப்படி இல்லை. எவ்வளவு உயர்ந்த பதவியோ அந்த அளவுக்கு அவங்க நீர்விகாரிகளாக இருப்பாங்க, விகாரமற்றவர்களாக இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க, மற்றவர்களுக்கும் சந்தோஷம் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. புரியுதுங்களா சிஸ்டர்? புரியுது மேடம். ஆஹ் ஆத்மா தனக்குள்ள இருக்கிற குணங்கள், சக்திகள் எல்லாவற்றிலும் எந்த அளவுக்கு மேக்சிமம் போகுதோ அதுதான் ஆத்மாவோட ஹையஸ்ட் ஸ்டேஜ். அப்ப அந்த ஹையஸ்ட் ஸ்டேஜுக்கு ரிவார்டா தான் சத்தியுகத்துல உயர்ந்த பதவி கிடைக்குது. அப்ப நிறைய இடங்கள்ல நம்ம உயர்ந்த பதவின்னு சொல்லுவோம். அப்ப இந்த அர்த்தத்தோட நீங்க புரிஞ்சுக்கணும். சோ இன்னைக்கு உலகத்துல கலியுகத்துல நிறைய தவறான புரிதலோடு இருக்கிறாங்க, அறியாமையில இருக்கிறாங்க, தன்னை பற்றிய அறியாமையில இருக்காங்க, தான் ஆத்மானே தெரியல. அதே போல இறைவனை பற்றிய அறியாமையில இருக்காங்க, கர்ம விதிகளை பற்றிய அறியாமையில இருக்காங்க. எத்தனை விதமான அறியாமைகள் இருக்கு. ஆனா நம்ம அந்த அறியாமை அப்படிங்கிற அந்த ஒரு உறக்கத்தில் இருந்து நாம கண் விழித்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? அதனால இந்த அவேக்கனிங், கண் விழித்தல் என்பது மிக மிக முக்கியம். ஆனா நம்ம இதை புரிஞ்சுக்காம ராத்திரி முழுக்க கண் விழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உடல் சார்ந்த விஷயமாக நினைச்சிட்டோம். ஆனா இது உடல் சார்ந்த விஷயம் கிடையாது. இப்போ சிவராத்திரியில கூட கண் விழிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சிவராத்திரிக்கு என்ன அர்த்தம் சொல்றோம் நம்ம பிரம்மா குமாரியில? எப்பொழுது இந்த உலகத்தில் அறியாமை என்ற இருள் சூழ்ந்திருக்கிறதோ அப்பொழுது ஞான சூரியனான சிவ பரமாத்மா தன்னை வெளிப்படுத்தி கொண்டு நமக்கு ஞான ஒளி ஏற்றுகிறார். அதனால இந்த சங்கம யுகத்துல நாம விழிப்புணர்வோடு இருப்பதன் அடையாளமாகத்தான் துவாபர யுகத்துல நம்ம சிவராத்திரியை ஸ்தூலமாக கண் விழித்து கொண்டாடுகிறோம். புரியுதுங்களா இந்த பாயிண்ட் எல்லாருக்கும்? ஓகே. சோ இந்த விழித்திருப்பது அப்படின்னா அறியாமைன்ற உறக்கத்திலிருந்து விழிப்பது. பக்தியில வந்து நிறைய அறியாமை இருக்கு. நம்ம வந்து பக்தியில இருக்கக்கூடிய விஷயங்கள், அந்த பண்டிகைகள் எல்லாத்தையுமே அர்த்தமே புரிஞ்சுக்காம கொண்டாடி கொண்டிருந்தோம். பிரம்மா குமாரியில எல்லா பண்டிகைகளையும் கொண்டாடுவோம், ஆனால் புரிதலோடு. ஓகேங்களா?
சோ நாம இத்தனை காலங்களாக உறங்கிக் கொண்டிருந்தோம், அஞ்ஞானத்தோட ஆழ்ந்த உறக்கத்துல இருந்தோம். இப்ப நாம விழித்துக் கொள்ள வேண்டிய நேரம் வந்து விட்டது. இந்த ஞானம் கொடுப்பதே அவைக்கனிங்காக தானே. சோ ராத்திரியில கண் விழிப்பது அப்படின்னா, ராத்திரி என்பது இருள், அறியாமை, அஞ்ஞானம் அப்படிங்கிறத குறிக்குது. சோ அந்த அஞ்ஞானத்தின் உறக்கத்தில் இருந்து விழித்துக் கொள்வதுதான் கண் விழிப்பது. சோ நம்ம விழிப்புணர்வோடு இருப்பது, அலர்ட்டாக இருப்பது, இதன் மூலமாக நமக்குள்ள இருக்கிற அந்த தெய்வீக தன்மைகளை வெளிக்கொண்டு வர முடியும். சோ இந்த கண் விழிப்பதுங்கிறது ரெண்டாவது படி. முதல் படி என்ன பார்த்தோம்? முதல் படி வந்து லட்சியம் வைப்பது. ரெண்டாவது படி விழித்திருப்பது. சோ இந்த முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. தெய்வீக குணங்களை நாம எமர்ஜ் செய்யறதுக்கான படிகளை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். முதல் படி உயர்ந்த லட்சியம் வைப்பது. இரண்டாவது படி விழிப்புணர்வில் இருப்பது. ஓகேவா? இப்ப மூன்றாவது பாயிண்ட்டுக்கு போயிடலாமா? சோ மூன்றாவது பாயிண்ட் வந்து பண்டிகைகள்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்? விரதம் இருப்போம். விரதம் இருக்கிறது அப்படின்னா என்ன சாப்பிடுறோம், என்ன குடிக்கிறோம், அந்த அர்த்தத்துல இல்ல. அதாவது விரதம் அப்படின்னா சில விஷயங்களில் இருந்து விலகி இருப்பது. சில விஷயங்களுக்கு நாம பிளட்ஜ் எடுப்பது, உறுதிமொழி எடுப்பது. இப்ப வந்து பண்டிகை காலத்துல நம்ம நிறைய, ஒவ்வொருத்தருக்கும் நிறைய பழக்கம் இருக்கும். சாப்பாட்டுல விரதம் இருப்பது. சோ உணவுல வந்து நம்ம விரதம் இருக்கும் பொழுது உடலுக்குள்ள இருக்கிற அந்த நச்சுத்தன்மைகள்லாம் போகும். என்ன சொல்றாங்க? டீடாக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இங்க நாம பார்க்கிறது ஆத்ம ஞானம். ஆத்மா விரதம் எடுக்கணும். என்ன விரதம் எடுக்கணும்? நான் வந்து கோபப்பட மாட்டேன், நான் எப்பொழுதுமே சாந்தமாக இருப்பேன், நான் பரச்சிந்தனை செய்ய மாட்டேன். பரச்சிந்தனைனா என்ன? நம்ம மனசுக்குள்ள எப்பவுமே மத்தவங்கள பத்தி யோசனை ஓடிக்கிட்டே இருக்கு. எப்ப நம்ம மத்தவங்கள பத்தி யோசிப்போம் தெரியுமா? அவங்க ஏதாவது தவறு செய்யும் பொழுது அந்த தவறை நம்ம மனசுக்குள்ள ஓட்டிக்கிட்டு இருப்போம். இதுதான் பரச்சிந்தனை. பரன்னா என்ன? நம்மை தாண்டின மற்றவர்கள். சோ பரச்சிந்தனை கூடாது அப்படிங்கிற ஒரு விரதம் எடுக்கணும். காசிப்பிங் பண்ண மாட்டேன். இந்த வம்பு தும்பு பேசுறது, அவங்கள பத்தி இவங்கள பத்தி பேசுறது, அதை பரப்புறது, மற்றவர்களுடைய பலவீனங்களை பற்றி பேசி அதை பரப்புவது, வதந்திகளை பரப்புவது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் செய்ய மாட்டேன். இந்த அவகுணங்கள்லாம் இருக்குல்ல, நான் இதெல்லாம் பயன்படுத்த மாட்டேன், இதெல்லாம் எனக்கு வேண்டாம். இதெல்லாம் தான் என்னுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்தது. என் வாழ்க்கையில வந்த எல்லா கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் இந்த விகார குணங்கள் தான் காரணம். அதனால் இது எனக்கு வேண்டாம். இதுதான் விரதம். இப்ப இந்த பிசிக்கலா உடம்பு வெயிட் லாஸ் பண்றவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? எனக்கு இதுல கேலரிஸ் அதிகம், இதுல ஃபேட் அதிகம், இது வேண்டாம் அது வேண்டாம்னு சொல்றாங்கல்ல. அது போல ஆத்மாவாகி நாம இந்த குணங்கள் வேண்டாம், இந்த பழக்க வழக்கம் வேண்டாம், இப்படி ஒரு விரதம் எடுப்பது. சொன்ன இந்த விரதத்துல நம்ம என்ன பண்றோம்? காலையில அதிகாலையில எழுந்துக்கணும், தியானம் பண்ணணும். ஏன்னா அதிகாலை என்பது பிரம்ம முகூர்த்தம் இல்லையா? அந்த நேரத்துல நம்ம என்ன சொல்லுவோம்? நைட்ல படிக்கிறத விட காலையில படிங்க. ஏன்னா நைட்ல வந்து ஒரு நாள் முழுக்க நம்ம டயர்ட் ஆகி வந்திருக்கோம் அந்த குழந்தை. அப்ப படிக்கும் பொழுது ரொம்ப கஷ்டமா இருக்கும் புத்தியில பதிய வைக்கிறது. அதே நைட்டு சீக்கிரமா போய் படுத்துட்டு நல்லா தூங்கி எழுந்துட்டு காலையில ஃப்ரெஷ் மைண்டோட, இந்த உலகமே தூங்கிட்டு இருக்க நேரம்ங்கிறது ரொம்ப சாத்வீகமான நேரம். அந்த நேரத்துல படிச்சா ரொம்ப நல்ல புத்தியில பதியும். அதாவது குறைந்த உழைப்பு நிறைந்த பலன். இது வெறும் படிப்புக்கு மட்டும் இல்ல, நாம தியானம் செய்வது கூட அதிகாலையில அந்த பிரம்ம முகூர்த்தத்துல பண்ணா ரொம்ப அந்த ஆன்மீக முன்னேற்றம். நம்ம என்ன சொல்றோம்? அந்த தெய்வீக குணங்கள்லாம் வெளிப்படணும் அப்படிலாம் சொல்றோம்ல, அதெல்லாமே ரொம்ப நல்லா நடக்கும். அதே போல நான் வந்து தவறானதை சாப்பிட மாட்டேன், தவறானதை குடிக்க மாட்டேன். இது போல நாம விரதம், உறுதிமொழி, திட சங்கல்பம். சங்கல்பம்னா என்ன? எண்ணம். இந்த மாதிரி திட எண்ணம், இதெல்லாம் தான் விரதம். இந்த விரதத்தை ஆத்மா எடுக்கும் பொழுது ஆத்ம சக்தி அதிகரிக்கும். சோ நம்முடைய வாழ்க்கை வந்து ஒரு ஒழுக்கத்திற்கு, ஒரு டிசிப்ளினுக்கு உட்பட்டு இருக்கும். தேவதைகளை பற்றி சொல்லும் பொழுது என்ன பண்றோம்? மரியாதா புருஷோத்தம். மரியாதானா என்ன? நியமங்கள், சில நெறிமுறைகளுக்கு உட்பட்ட வாழ்க்கை. எப்ப வேணாலும் எழுந்துப்பேன், எப்ப வேணாலும் தூங்குவேன், என்ன வேணாலும் பேசுவேன், என்ன வேணாலும் சாப்பிடுவேன், அது ஒழுக்கம் கிடையாது. சோ ஒழுக்கத்துக்கு உட்பட்ட, டிசிப்ளினுக்கு உட்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பித்து விடுவோம். சோ இந்த மாதிரி அந்த டிசிப்ளின், ஒழுக்கம் என்பது நம்முடைய வில் பவர், நம்முடைய சக்தியை அதிகரிக்கும். சோ தெய்வீக குணங்களை வெளிப்படுத்துறதுல முதல் படி
உயர்ந்த லட்சியம் வைப்பது, இரண்டாவது படி விழித்திருப்பது, மூன்றாவது படி விரதம். இப்ப நான்காவது படிக்கு போலாமா? புரியுதுங்களா எல்லாருக்கும்? நான்காவது படிக்கு போலாமா? எஸ் மேம். ஓகே. போகலாம். ம் இப்ப நான்காவது படி அப்படின்னு பார்க்கும் பொழுது, பண்டிகை நாட்கள்ல நம்ம எப்படி சாப்பிடுறோம்? அன்னைக்கு சில உணவு வகைகள்லாம் நம்ம சாப்பிடவே மாட்டோம். அசைவம் சாப்பிட மாட்டாங்க. ரொம்ப ஆச்சாரத்தோடு இருக்கிறவங்க வெங்காயம் பூண்டு கூட சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா இந்த வெங்காயம் பூண்டுலாம் நம்முடைய நெகட்டிவ் உணர்வுகளை தூண்டிவிடும். நம்ம எதெல்லாம் வேண்டாம்னு நினைக்கிறோமோ அந்த உணர்வுகளை தூண்டிவிடும். அது போல நாம சாத்வீக உணவு சமைத்து சாப்பிடணும். இந்த சாத்வீக உணவு அப்படின்னா ஆத்மாவுக்கு நன்மை தரக்கூடிய உணவு வகைகள். அதாவது தெய்வீக தன்மையும் சாத்வீகமும் ரெண்டும் இணைந்துதான் செல்லும். நான் சாத்வீகமான வாழ்க்கை, சாத்வீகமான உணவு அதை தவிர்த்துட்டு எனக்குள்ள இருக்கிற தெய்வீக தன்மைகளை வெளிப்படுத்துவேன் அப்படின்னா அது நடக்காது. எனவே தெய்வீகமும் சாத்வீகமும் இணைந்துதான் செல்லும். இப்ப நாம தாமசீக உணவுகளை சாப்பிட்டோம்னா நமக்குள்ள இருக்கிற அந்த தெய்வீக பண்புகளை வெளிப்படுத்த முடியாது. இந்த உணவுகள்ல இருக்கு இல்லையா, சாத்விக், ரஜசிக், தாமசிக் அப்படின்வாங்க. தாமசிக்னா இந்த அசைவ உணவுகள், இந்த உணர்வுகளை தூண்டக்கூடிய சில இந்த வெங்காயம் பூண்டு மாதிரி விஷயங்கள். அதே ரஜசிக்னா அது சாத்வீகமும் கிடையாது, தாமசிக்கும் கிடையாது, இடைப்பட்ட சில உணவு வகைகள். சாத்விக்னா அது சைவ உணவா இருக்கணும், அதிகமாக நெருப்பில் வெந்திருக்க கூடாது, அதிகமான காரம், அதிகமான புளி, அதிகமான எண்ணெய், சோ இதெல்லாம் இல்லாமல் இருப்பது சாத்வீக உணவு. அந்த சாத்வீக உணவு கூட நம்ம இறைவனுடைய நினைவில் சமைக்கணும். பிரம்மா குமாரிகள் உணவு விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க. ஏன்னா நாம யார் கையால சமைச்சு சாப்பிடுறோம், எப்படிப்பட்ட உணவு சாப்பிடுறோமோ அதன் மூலமாக நமக்கு உணர்வுகள் தூண்டப்படும். அதனால நல்ல ஒரு ஆன்மீக முன்னேற்றம் எனக்கு வரணும் அப்படின்னா அந்த உணவை இறைவன் நினைவில் இருந்து சமைத்து சாப்பிட வேண்டும். சமைப்பதும் ரொம்ப முக்கியம். அந்த மனம் சாத்வீகமான மனமாக இருக்கணும். அதை விட இன்னும் முக்கியமான விஷயம், சாத்வீகமான முறையில் சம்பாதித்த பணத்துல வாங்கின பொருட்களால சமைத்து சாப்பிடணும். நம்முடைய பிசினஸ் தொழில் எல்லாமே சாத்வீகமா இல்லைன்னா அப்ப நம்ம சம்பாதிக்கிற பணமும் சாத்வீகமான பணம் கிடையாது. என்ன சொல்லுவாங்க, மற்றவர்களோட ஆசீர்வாதங்களை சம்பாதிக்கணும். நம்ம சம்பாதிக்கிற பணம் கூட ஆசீர்வாதங்களோடு வரணுமே தவிர மற்றவர்களுடைய சாபத்தினால வரக்கூடாது. சொல்லுவாங்களா இல்லையா? சொல்லுவாங்களா இல்லையா? சொல்லுங்க. சொல்லுவாங்க மேம். ஆஹ் சொல்லுவாங்கப்பா. ஆமா. எந்த ஒரு தொழில் செய்தாலும் அதுல நேர்மை இருக்கணும். மற்றவர்களுடைய நலனையும் நம்ம பார்க்கணும். நமக்கு லாபம் அதிகமாக கிடைக்குது அப்படின்னு சொல்லி மத்தவங்களோட வயிற்றுச்சல நம்ம சம்பாதித்தோம்னா அந்த பணத்தை நாம எங்க கொண்டு போய் கொடுப்போம்? டாக்டர் கிட்ட, மற்ற இடங்கள்ல, தேவையில்லாத இடங்கள்லாம் போயிடும். இன்னைக்கு உலகத்துல பணத்தை எப்படிலாம் தண்ட செலவு பண்ணிட்டு இருக்காங்கல்ல. இது எல்லாமே சாத்வீகமான முறையில் பணம் சம்பாதிக்கலனா அது இந்த பிறவி இல்லை, எந்த பிறவியிலையும் அதனுடைய பலன் நமக்கு கிடைத்தே தீரும். ஓகேங்களா? இந்த மாதிரி நாம சாத்வீகமான உணவை சாத்வீகமான சம்பாதித்த பணத்தில் சமைத்து அந்த சாத்வீகமான மனநிலையோடு இறைவனுடைய நினைவோடு ஒரு உணவை சமைத்தோம்னா அது பிரசாதமாக மாறுகின்றது. இந்த மாதிரி சாத்வீகமான உணவை எதற்காக நம்ம பண்டிகை நாட்கள்ல மட்டும் சாப்பிடணும்? எல்லா நாளுமே சாப்பிட்டா எப்படி இருக்கும்? இந்த பண்டிகைகள் எல்லாமே எதற்கு வருதுன்னா நாம வாழ்க்கையை சரியான முறையில் எப்படி வாழ்வது என்பதை கற்றுக் கொடுப்பதற்காக தான் வருது. ஆனா நாம என்ன பண்றோம்? இந்த பண்டிகையில இதை உடுத்திக்கணும், இதை சாப்பிடணும், அந்த பண்டிகை முடிந்ததா அதோட சரி. நிறைய தடவை இந்த பண்டிகைன்றது நமக்கு வேலையை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கே தவிர அந்த பண்டிகை நமக்கு என்ன கற்றுத் தருகின்றது? நமக்கு பாருங்க, இந்துக்கள்ல நிறைய பண்டிகைகள் இருக்கும். இதை தவிர மற்ற மதங்களிலும் பண்டிகைகள் இருந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு பண்டிகையும் நமக்கு எதை கற்றுத் தருகின்றன என்றால் அது ரைட் வே ஆஃப் லிவிங், எப்படி வாழ்க்கையை சரியான முறையில் வாழ்வது என்பதை கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் பண்டிகைகள் என்பதை நாம உணரணும். இன்னும் நீங்க பின்னாடி எல்லாம் பார்க்கும் பொழுது தீபாவளி, ஹோலி, பொங்கல், கிறிஸ்துமஸ், நாளைக்கு கிறிஸ்துமஸ் வருது.
சோ எல்லா பண்டிகைக்கும் பின்னாடி இருக்கிற ஆன்மீக ரகசியங்கள் நமக்கு வாழ்க்கை வாழும் முறையை கற்றுத் தருகின்றன. அது பின்னாடி அதற்கான டைம் வரும்பொழுது அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்ப இந்த விரதம் எடுக்கிறாங்க பாருங்க, இது கூட முழு மனசோட எடுக்கணும். சும்மா ஒரு கம்பல்ஷன்ல வேற வழி இல்ல, இது ஒரு பழக்கமாயிடுச்சு, மத்தவங்க எல்லாம் செய்யறாங்க அதனாலதான் நான் செய்யறேன் அப்படின்னு மேலோட்டமா இருந்தா என்ன பண்றாங்க, இந்த விரத நாள் எப்போ முடியும் அப்படின்னு காத்துக்கிட்டே இருப்பாங்க. நாட்களை கவுண்ட் பண்ணுவாங்க. இந்த ஐயப்பன் மலைக்கு மாலை போடுறவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, எப்படா அந்த 48 நாள் முடியும், எப்படா மேல இருந்து கீழே இறங்குவோம். நிறைய பேர் மேல இருந்து கீழே இறங்கும் பொழுதே தடை செய்யப்பட்டதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப ஆல்கஹால் குடிக்க கூடாதுன்னா ரொம்ப கட்டுப்படுத்திக்கிட்டு அந்த விரத நாட்டுல இருந்துருவாங்க. அங்க மேல தரிசனம் முடிஞ்ச உடனே உடனே ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப எதற்காக இந்த விரதம் இருக்கிறோங்கிறதே மறந்து போயிடுது பாருங்க. அந்த பர்பஸே என்னன்னு தெரியல. சோ நவராத்திரி விரதமாக இருக்கட்டும், இல்ல சஷ்டி விரதமாக இருக்கட்டும், எந்த ஒரு விரதமாக இருந்தாலும் அது வெறும் நம்ம சாப்பிடுவது குடிப்பதற்கான, அதாவது உடல் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, ஆத்மா சம்பந்தப்பட்ட விஷயம். சோ அந்த நேரத்துல விரதம்னா என்ன பார்த்தோம்ல, சில விஷயங்களை செய்யக்கூடாது, சில விஷயங்களை செய்யணும், அதற்கான விரதம் இல்லையா? சோ விரதம் முடிஞ்ச உடனேயே பழைய பழக்க வழக்கங்களை, பாவ செயலை நம்ம செய்ய ஆரம்பிச்சிட கூடாது. ஏன்னா அந்த மாதிரி இருந்தா அதுதான் அறியாமை என்பது. அஹ் பாருங்க, கர்ம விதியை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னா தெய்வீக தன்மைகள் நம்முடைய குணங்களாக இருக்கணும். ஆனா நம்ம பக்தியில் என்ன பண்றோம், அஹ் நான் என்னை மாற்றிக்கொள்வதற்கு எந்த முயற்சியும் பண்ண மாட்டேன், ஆனா எல்லாமே வெளிப்புறமான விஷயங்கள் எல்லாம் செய்வேன். பக்தியில நம்ம எத்தனை விஷயங்கள் வெளிப்புறமா செய்யறோம் இல்லையா? சோ இது எல்லாமே நான் கடவுளை திருப்திப்படுத்துவதற்காக, அவருடைய கடைக்கண் பார்வை என் மேல விழணும், இந்த தேவதைகளை இம்ப்ரெஸ் பண்ணணும், அவங்க கிட்ட இருந்து எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கணும், அந்த ஆசீர்வாதத்தின் மூலமாக என்னுடைய வேண்டுதல் நிறைவேறணும், அதற்காக நான் என்னுடைய உடலை எவ்வளவு வேணாலும் வருத்திக்கிறதுக்கு தயார். இது எல்லாமே அறியாமை. கர்ம விதியை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனாலதான் நிறைய தடவை சொல்றது, அந்த கர்ம விதியை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. சோ நம்முடைய கர்மா எப்படியோ அப்படிதான் விளைவும் இருக்கும். சோ இந்த கர்மா என்பது நம்முடைய குணங்களை சார்ந்து தானே இருக்கு இல்லையா? சோ அதனால எப்பொழுதுமே உள்ள இருந்து அந்த தெய்வீக பண்புகளை வெளிப்படுத்தணும் அப்படிங்கறதுல நாம ரொம்ப உறுதியாக இருக்கணும், அந்த புரிதலோடு இருக்கணும். இதுதான் கண் விழித்தல், விழிப்பு நிலையில் இருப்பது. சோ இந்த மாதிரி நம்ம ஒரு விரதம் எடுக்கும் பொழுது ஒரு கம்பல்ஷன்ல மத்தவங்க செய்யறாங்க. இப்ப பக்தியில கூட பாருங்க, விரதம் இருக்கும் பொழுது மத்தவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க, அதனால செய்ய வேண்டியிருக்கு, இதை நான் செய்யாம விட்டுட்டேன்னா கடவுள் என்ன தண்டிச்சிருவாரு அப்படின்னு ஒரு பயத்தினால செய்யறது இல்லையா? ஆனா உண்மையிலே விரதம் என்பது நான் செய்யக்கூடிய இந்த விஷயங்கள் எனக்குள்ள இருக்கிற அந்த சாத்விகமான குணங்களை என்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வருவதற்காகத்தான் இருக்கின்றது. அப்பப்போ ஏதாவது ஒரு பண்டிகை வருது, அந்த பண்டிகை நாட்கள்ல நம்ம எந்த சில விஷயங்களை விலக்கி சில விஷயங்களை கடைபிடிக்கிறோமே, அது எல்லாமே நம்முடைய வாழ்நாள் முழுக்க நம்முடைய தெய்வீக குணங்களை வெளிப்படுத்துவதற்காக, அந்த சாத்வீக குணங்களை வாழ்க்கையில் கொண்டு வருவதற்காகத்தான் இருக்கின்றன அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு, இதுலதான் என்னுடைய சௌபாகியம் அடங்கி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம செய்ய வேண்டும். அடுத்தது இந்த பண்டிகையில எல்லாம் கண்டிப்பா அகல் விளக்கு ஏத்துவாங்க பாருங்க, மண்ணினால் செய்யப்பட்ட விளக்கு. அதுல எண்ணெய் ஊற்றி திரி கொளுத்தி தீபம் ஏற்றுவது. இந்த மண் விளக்கு எதை குறிக்குதுன்னா இந்த மண்ணாலான உடலை குறிக்கின்றது. அதுல இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் என்பது ஞானத்தை குறிக்கின்றது. அது இருக்கக்கூடிய அந்த திரி என்பது யோகத்தை குறிக்கின்றது. யோகம் சொல்லலாம், நினைவுன்னு சொல்லலாம். இது மாதிரி நம்ம விளக்கு ஏற்றும் பொழுது அது மங்களம், வாழ்க்கையில் மங்களம் உண்டாகும். விளக்கு அணைந்தால் அமங்கலம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதனுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னா, நான் இந்த மண்ணினால் ஆன உடலை மறந்து, நான் இந்த உடல் கிடையாது, இது நான் ஞானம்ங்கிற எண்ணெய், யோகம் என்ற திரியின் மூலமாக ஆத்ம தீபத்தை எரிய வைக்க வேண்டும். நான் ஆத்மா, நான் நெற்றியில் பிரகாசமாக ஜொலிக்கின்ற நட்சத்திரம் அப்படிங்கிற அந்த ஆத்ம தீபம் எப்பொழுதுமே எரிந்து கொண்டே இருந்தால் அதுதான் மங்களத்தை உண்டாக்கும். புரியுதுங்களா? சோ விளக்கு எரிஞ்சுதுன்னா அந்த வெளிச்சம் நாலாபுறமும் பரவும். இப்ப தீபம் அப்படிங்கறது ஹிந்தியில தியா அப்படின்னு சொல்றாங்க.
தியா அப்படின்னா தீபம்னு ஒரு அர்த்தம் இருக்குது, கொடுப்பது அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது. இந்த ஆத்ம தீபம் எப்பொழுதுமே எரிஞ்சுக்கிட்டு இருந்தா நாம ஆத்மாக்கள் எப்பொழுதுமே கொடுப்பவர்களாக இருப்போம்னு அர்த்தம். என்ன கொடுப்போம்? அன்பை கொடுப்போம், மரியாதை கொடுப்போம், ஒத்துழைப்பு கொடுப்போம், எல்லாருக்கும் கொடுப்போம், எப்பொழுதுமே கொடுப்போம். இந்த தியா, அதாவது இந்த தீபம் எரிந்து கொண்டே இருந்தால் அதனால நம்ம வாழ்க்கையில சௌபாகியம்ங்கிற அந்த பிரகாசம் வரும். இதுதான் மங்களம் உண்டாவதற்கான வழி. ஓகேங்களா? இப்ப என்னென்ன படிகள் பார்த்தோம்? முதல்ல உயர்ந்த லட்சியம் வைப்பது, அடுத்தது கண் விழித்தல், அறியாமைன்ற அந்த உறக்கத்தில் இருந்து கண் விழித்தல், மூன்றாவது விரதம், நான்காவது சாத்வீகமான லைஃப் ஸ்டைல், அடுத்தது தியா, அந்த விளக்கு எரிவது. சோ இந்த எல்லா விஷயங்களையும் நாம கடைபிடிக்கும் பொழுது நம்முடைய உறவுகளில் ஒரு ஹார்மனி, நல்லிணக்கம் வரும். நம்மளால எல்லாரு கூடவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும், எல்லாரு கூடவும் ஒத்துழைப்பு கொடுக்க முடியும். இந்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது, ஒத்துழைப்பு கொடுப்பது, இது எல்லாமே நம்முடைய இயல்பான வாழ்க்கை முறையா மாறிடும். நம்ம கஷ்டப்பட்டு அதை செய்ய வேண்டிய அவசியமே இருக்காது. சோ இந்த மாதிரி வாழ்க்கையில நாம எல்லோரோடும் நல்லிணக்கத்தோட இருக்கணும் அப்படிங்கறது தான் இந்த நவராத்திரி பண்டிகையின் பொழுது இந்த கர்பா டான்ஸ் ஆடுவாங்க. வட இந்தியாவுல எல்லாம் அந்த கோலாட்டம் வச்சு ஆடுவாங்க. தாண்டியா அப்படின்னு கூட நீங்க சினிமால எல்லாம் பார்த்திருப்பீங்க. உங்க உங்க ஊர்ல சில இடங்கள்ல இந்த வட இந்தியர்கள் இருந்தா நீங்க அதை பார்த்திருப்பீங்க. இந்த கோலாட்டம்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த கோலாட்டம் எப்படி இருக்கு பாருங்க. அஹ், எப்படி ஆடுவாங்கன்னா, எதிரில இருக்கிறவங்களோட கை எப்படி போகுது அதை பார்த்து நான் என்னுடைய அந்த ஸ்டிக், அந்த கோலாட்டத்தை ஆட வேண்டும். இது எதை குறிக்குதுன்னா, எதிரில இருக்கவங்களுடைய குணம் என்ன, அவர்களுடைய சமஸ்காரம் எப்படி இருக்கு அதை பார்த்து அதற்கேற்றவாறு என்னுடைய சமஸ்காரத்தை, என்னுடைய குணத்தை நான் யூஸ் பண்ணேன்னா அது ஒரு அழகான நடனமாக இருக்கும். அதே கோலாட்டத்துல நீ எப்படி அடிச்சா என்ன, நான் என் இஷ்டத்துக்கு தான் அடிப்பேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நினைத்தால் அங்க நடனம் நடக்காது, அது யுத்த களமாக மாறிவிடும். அதே போல நாமளும் உன்னோட குணம் எப்படி இருந்தா என்ன, நான் என் குணப்படிதான் நடந்துப்பேன், என் இஷ்டப்படிதான் நடந்துப்பேன் அப்படின்னு இருந்தா வாழ்க்கை ஒரு யுத்த களமாக, பேட்டில் ஃபீல்டா மாறிடும் இல்லையா? சோ எல்லாரோடவும் அந்த கோஆர்டினேஷன் இருக்கணும். அந்த கோஆர்டினேஷன் இல்லைன்னா அது ஒவ்வொரு வீடும் யுத்த மைதானமாக மாறிவிடும். இப்ப பாருங்க, நம்ம யார் கூட எல்லாம் வாழ்றோம், யார் கூட எல்லாம் நம்ம வேலை பண்றோம், அவர்களுடைய சமஸ்காரத்தை பாருங்க. இவங்களுக்கு இந்த சமஸ்காரம் இருக்கு, சோ இதற்கேற்ற மாதிரி நான் என்னுடைய பொறுமை, என்னுடைய சகிப்புத்தன்மை, என்னுடைய பொறுத்து கொள்ளும் குணம், இந்த மாதிரி என்னுடைய சமஸ்காரங்களை என்னுடைய கர்மத்தில் கொண்டு வந்தால் அப்ப சமஸ்காரம் மோதல் இருக்காது. சமஸ்காரம்ங்கிறது ஒரு அழகான நடனமாக மாறிவிடும். பரமாத்மா சொல்றாரு, இங்க சமஸ்காரத்தோட மோதல் நடக்கக்கூடாது. நீங்க மற்றவர்களோடு பேசுவது, பழகுவது, நீங்க வேலை செய்வது, சேவை செய்வது எல்லாமே ஒரு அழகான நடனம் போல இருக்கணும் அப்படிங்கிறார். யுத்த மைதானமாக இருக்கக்கூடாது. இன்னைக்கு வீட்டுக்கு வீடு யுத்த மைதானமா இருக்குல்ல. அவங்களோட குணம் நமக்கு ஒத்து வரல, என்னோட குணம் இவங்களுக்கு ஒத்து வரல இல்லையா? ஆனா நமக்கு இந்த குடும்பத்தில் இருந்து கொண்டே அந்த நல்லிணக்கத்தோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம்தான் இங்கே கோலாட்டமாக அந்த பண்டிகையில நடனம் ஆடுகிறார்கள். ஓகேவா? சோ பரமாத்மா மேலும் என்ன சொல்றாருன்னா, நாம நம்முடைய இந்த விகார குணங்கள் நமக்குள்ள இருக்கு, நான் விழிப்புணர்வோடு இருந்து நான் அதை பயன்படுத்த மாட்டேன், வாழ்க்கையில விரதம் இருப்பேன். என்ன விரதம்? ஒழுக்கம்ங்கிற விரதம். அதே போல சாத்வீகமான வாழ்க்கையை தழுவக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையாக இருக்கு. நான் ஆத்ம உணர்வோடு எப்பொழுதுமே இருக்கேன். இப்படிலாம் இருந்தால் நாம இந்த மற்ற மனிதர்களோடு நம்ம சமஸ்கார நடனம் ஆடுவோமே தவிர சமஸ்கார யுத்தம் செய்ய மாட்டோம். சோ இதெல்லாமே இந்த விரதம், இந்த கண் விழிப்பது, சாத்வீகமான வாழ்க்கை முறை, இதெல்லாம் நம்முடைய இயல்பான வாழ்க்கை முறையாக மாறிவிட வேண்டும் அப்படின்னு பரமாத்மா நமக்கு சொல்றார். சோ நாம நாளையிலிருந்து நமக்குள்ள இருக்கிற அந்த அஷ்ட சக்திகளை உள்ள இருந்து வெளியே கொண்டு வர போறோம். அதன் மூலமாக என்ன சொன்னோம்? ரெண்டு விஷயம். ஞான அஸ்திரங்களின் கூடவே அஷ்ட சக்திகளையும் பயன்படுத்தும் பொழுது நம்முடைய தெய்வீக குணங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும். இதுதான் நம்முடைய சௌபாகியத்தை தீர்மானிக்கும். சோ இந்த அஷ்ட சக்திகளோட புரிதல், அதை எப்படி பயன்படுத்துவது, அதை எப்படி வெளிப்படுத்துவது, வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துவது, இது எல்லாத்தையுமே நாம இனி வரும் நாட்களில்
தெரிந்து கொள்வோம். ஓகேங்களா? இன்னைக்கு நாம பார்த்தது அஷ்ட சக்திகளோட ஒரு ஃபவுண்டேஷன் தான், அடிப்படையான விஷயங்கள் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். நல்லது. ஓகே, இன்னைக்கு கிளாஸ்ல யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? எதுவும் இல்லைன்னா நம்ம மெடிடேஷனுக்கு போலாம். மேடம் ஒரு சின்ன டவுட் மேடம். சொல்லுங்க. மேடம், இந்த அசுர குணங்கள் இருந்து ஒரு ஒரு ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரி வாழ்ந்து வந்துட்டோம்டா, அதுல இருந்து இதுல இருந்து வெளிப்படுறதுக்கான வழி நீங்க சொல்றீங்க, இப்ப புரியுது. ம். அதுல அந்த அசுர குணம் உள்ளவங்க இருந்து விடுபட்டு தானே நம்ம வெளியே வரணும். இல்ல, நம்ம ஆரம்பத்துல இருந்தே சுயத்தை பற்றி மட்டும்தான் பேசுறோம். நம்ம இந்த ஆ, கிளாஸ் ஆரம்பத்துல இருந்து கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது ஆமா பக்தியில எப்படி காமிச்சிட்டாங்கன்னா, நம்ம அந்த மகாபாரத போர் பத்தி எல்லாம் பேசினோம் இல்லையா? அதாவது கெட்டவர்கள்னு இருக்கிறாங்க, நல்லவர்கள்னு இருக்கிறாங்க. இறைவன் கெட்டவர்களை அழித்து நல்லவர்களை காமிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மை கிடையாது. அதாவது ஆமா எல்லாருக்குள்ளேயும் நல்ல விஷயங்களும் இருக்கு, கெட்ட குணங்களும் இருக்கு. அப்ப ஆமா. நாம ஒவ்வொருத்தரும் யார் இதற்கு முன் வராங்க, எனக்குள்ள இருக்கிற கெட்ட குணங்களை நான் அழிக்கிறேன், நல்ல குணங்களை வளர்த்துக்கிறேன், அவங்களுக்கு தான் நன்மை நடக்கும். சரி தீதும் மேடம். நன்றும் பிறர் தரவாரான் தான். அதனால அவங்க எல்லாம் கெட்டவங்க, அவங்க கிட்ட இருந்து நம்ம தப்பி இருக்கணும், அந்த அர்த்தம் இல்ல. அதாவது ரொம்ப கெட்ட பழக்க வழக்கங்களோடு இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம விலகி இருப்பதுல தவறு இல்லை. ஆ, ஆனா அப்படி யாருமே கிடையாது. உலகத்துல 100% கெட்டவர்கள்னு யாருமே கிடையாதே. எவ்வளவு ஆமா மோசமான மனிதன் கூட அவனுக்குன்னு சில குரூப் இருக்கும். அவனோட மனைவி, குழந்தைகள், அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ், அவங்க கிட்ட அவன் நல்லவனா தானே நடந்துக்கிறான் ஆமா ஆமா இல்லையா? ஆத்மா பரந்தாமத்துல இருக்கும் பொழுது எல்லா ஆத்மாவும் பவித்திரமா தான் இருந்தது. ஆமா ஆமா. வர வர குணங்கள்ன்றது அது கீழே காலச்சக்கர. நடிக்கும் பொழுது தன்னுடைய சக்தியை அது இழக்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் இந்த அசுர குணங்கள் வெளிப்படுது. அதனால ஆமா. எப்பொழுதுமே கவனம் நம்ம மேல இருக்கட்டும். இங்க ஆ, தீயதை அழிக்கிறதுனா உடனே கெட்டவங்களை பத்தி யோசிக்காதீங்க, எனக்குள்ள இருக்கிற கெட்டது அப்படின்னு தான் ஆமா பார்க்கணும். இது நம்ம ஆரம்பத்திலேயே ஒரு லிஸ்ட் கொடுத்திருந்தோம். நம்ம பின்னாடி இன்னொரு தடவை வேணா அதை ஃபார்வர்டு பண்றோம். நீக்கப்பட வேண்டிய குறைகள் இருக்கு, எல்லாருமே அதை ஒரு தடவை பாருங்க. இப்ப சரி இதெல்லாம் மேடம். பார்க்கும் பொழுதுதான், ஓ இதெல்லாம் என்கிட்ட இருக்கா. ஏன்னா இப்ப கவனம் நம்ம மேல வரும் பொழுதுதான் நம்முடைய எண்ணம், சொல், செயல் அது வெளிப்படும் போது டக்குன்னு நமக்கு தோணும். இல்லைன்னா அது அப்படியே கேஷுவலா போயிடும். அதே ஆமா போல மேடம். நீங்க இன்னும் இந்த ஆன்மீக பயணத்துல போக போக நம்ம ம் மனசுல ஒரு செகண்ட் போற நெகட்டிவ் தாட்டை கூட நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ஆஹா, ம். எப்படி எனக்கு இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வந்தது அப்படின்னு சொல்லி அதை நம்ம களை எடுக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? உண்மைதான் உண்மைதான் உண்மைதான். இந்த நம்மள சரிசம எதிரியா வச்சு போர் மாதிரி வந்துட்டே இருந்துச்சு மேடம். அவங்கள்ட்ட இருந்து விடுபடுறதுக்கு நம்ம ஒழுக்கத்தை கையில பிடிச்சா போதுமா? அவங்ககிட்ட இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு எப்படி நல்லவனா ஆகுறதா, இல்ல ஒதுங்கி நம்ம நல்லவனா இருந்துக்கிறதான்னு தான் புரியல. நீங்க இந்த அஷ்ட சக்திகளை பார்க்கும் பொழுது இதற்கான பதில்லாம் கிடைச்சிடும். சரிங்க மேடம். ஓகேங்களா? சரிங்க சரி, மேடம். ஓகே, நம்ம மெடிடேஷன் பண்ணிடலாம். ஆ, ஓகே மேடம். எல்லாரும் மியூட் போட்டுக்கோங்க. ஓகே, ஓம் சாந்தி. உடலையும் மனதையும் ஒருமுகப்படுத்துவோம். கவனத்தை இரு புருவங்களுக்கு மத்தியில் கொண்டு வருவோம். நான் மிக உயர்ந்த லட்சியத்தை வைத்திருக்கும் ஆத்மா. ஒவ்வொருவரும் தாங்கள் வைத்த அந்த லட்சியத்தை நினைத்து பாருங்கள். இப்படிப்பட்ட ஒரு லட்சியம் இந்த உலகத்தில் யாருமே வைத்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த லட்சியத்தை நான் வைத்திருக்கின்றேன். நான் ஞான ஒளியின் வெளிச்சத்தினால் தவறான நம்பிக்கைகள் என்ற அஞ்ஞான இருளில் இருந்து வெளியே வந்துவிட்ட ஆத்மா. என்னை சுற்றிலும் அஞ்ஞான இருள் சூழ்ந்திருக்கின்றது. அப்படிப்பட்ட அறியாமையில் இருந்து நான் கண் விழித்துவிட்ட ஆத்மா. என்னுடைய மனதில் ஏற்படும் உணர்வுகள், என்னுடைய பார்வை, மனப்பான்மை, என்னுடைய பேச்சு, செயல்கள், நான் சாப்பிடும் உணவு அனைத்திலும் தூய்மையை கடைபிடிக்கும் பவித்திரமான ஆத்மா. விகார குணங்கள்
என்னுடைய எண்ணத்தில் கூட வரவிடாத விரதம் என்ற உறுதிமொழியை எடுத்திருக்கின்ற ஆத்மா. என்னுடைய வாழ்க்கை அஹிம்சையின் பாதையில் மிகவும் சாத்விகமான ஒழுக்கத்தோடு இருக்கின்றது. நான் சாந்தியை, மகிழ்ச்சியை, அன்பை எப்பொழுதும் எல்லோருக்கும் பாரபட்சம் இல்லாமல் கொடுக்கின்ற ஆத்மா. நான் எப்பொழுதும் ஆத்ம உணர்வில், பரமாத்மாவின் நினைவில் சங்கம யுகத்தின் வைர நொடிகளை பயன்படுத்தி மிக உயர்ந்த சௌபாகியத்தை உருவாக்கி கொண்டிருக்கும் ஆத்மா. நான் எப்பொழுதுமே சாந்தியை, அன்பை, மரியாதையை, மகிழ்ச்சியை மற்றவர்களிடம் யாசிக்காமல் அனைவருக்கும் எப்பொழுதுமே வழங்கிக் கொண்டிருக்கும் ஆத்மா. ஓம் சாந்தி.